உனக்கும் உங்க அப்பாவுக்கு என்னடா பிரச்சனை? அவருக்கு எல்லாமே பிரச்சனை தான் மாமா. என்ன பண்ண அதை சொல்லுடா. நான் காலேஜ் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனேன். அதுதான் இன்றைய பிரச்சனை. கட் டெஸ்ட் படத்துக்கு போனதுக்காக உங்க அப்பா எவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு? ஆமாம் மாமா. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளலாம். மாமா, நான் ஏற்கனவே உலகத்தரம் வாய்ந்த உயர்தர முக்கைகள் எல்லாத்தையும் காதார கேட்டுட்டு வந்தேன். இங்கே உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு நீயும் மொக்க போடாத ப்ளீஸ். அவர் ஒரு நல்லதுக்கு தான்டா சொல்றாரு. ஆமாம், ஷீஸ் அ பர்ஃபெக்ட் மேன். அதையே என்கிட்ட எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? என் மேலே தான் தப்பு. நீ இப்போ இதை சொன்னதால உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஐயோ மாமா, உன் நாய்நெறி கதையெல்லாம் கேட்க நான் இங்கே வரல. என்னை டார்ச்சர் பண்ணாத. எனக்கு இந்த கதைலாம் வேணாம், என்னை விட்டுரு. டேய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஆனா இந்த கதையை கேட்கறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சரி சொல்லு. ஒரே கண்டிஷன், இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு எக்காரணத்தை கொண்டோ உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஓகே. கதைக்கு எதுவும் டைட்டில்லாம் இல்லையா? ம், மோடி மோடி டைட்டு ஆக மாட்டேங்குது. தம்பி, கேமோட ரூல்ஸ் தெரியும்ல? பாரு, என்டையர் கேம்லேயுமே ஒரே ஒரு ஃப்ளிப் தான் அலௌடு. அதை தாண்டி இந்த பாரு, இவ்வளோ உள்ளே இருக்குது, இவ்வளோ வெளியே இருக்குது, இந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்த பணம் வெளியே போனதான் அவுட்டு. புரியுதா? ஓகே. தம்பி, உன் ஃப்ளிப் சான்ஸ் ஓவர்ப்பா. நோ மோர் ஃப்ளிப்ஸ். இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ ஷானி. நேரம் மட்டமாக ஒர்க் ஆகுது. டெட் பாடிலாம் அவுட் அடிக்கிறான். அது சரிடா, விடு. உன் வீட்டில் எல்லாரும் எங்க ஆளே காணும். நீ வேற ஏதோ அவசரமா வர சொன்னதுனால நானும் வந்துட்டேன். என்ன தாண்டா ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பட்டுனுக்குது, இந்த நாஸ்மா போன நாய் தான். வச்சு ஏன் தெரி ம், நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். சொல்லு மச்சான். ஆக்சுவலாக நானும் ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல, நீயே ஃபர்ஸ்ட்டு சொல்லு. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர்றது லீவ் போட்டு ஊருக்கு போகிறதுக்கலாம். ஆ, எதுக்கு லீவு? தாத்தா செத்துட்டாரு மச்சான். ஆமாம் மச்சி, இந்த ஒரு நாளைக்கு இந்த சூர்யா இல்லாமல் தான் தேவா ஸ்கூலில் ஓட்டி ஆகணும். டேய், ஸ்கூல் பிரச்சனைடா. ஆனால் வேற என்ன? எங்கள் அப்பா கையில் காலெல்லாம் விழுந்து காலைல 9 மணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சந்திரமுகி டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, ஒன்றா போகலான்னு நினச்சேன். நீ என்ன தாத்தா செத்துட்டாருன்ற. நான் மச்சான் சொல்கிறேன், தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? ஆமாம் மச்சான், யோசிடா கொஞ்சம். அதான் இருந்தாலும் தாத்தாடா. டேய், அவர் தான் போயிட்டாரேடா. ஒன்று பண்ணலாம். நீ என்ன பண்ணு, போகிற வழியில் எஸ்டிடி இருக்கும், வீட்டுக்கு ஃபோன் அடித்து ஹாஃப் டேக்கு மேலே தான் லீவ் தராங்கன்னு சொல்லிவிடு. நம்ம படம் 12 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதோட நீ கிளம்பி ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடு. என்ன பிளான்லாம் பக்காவாக தான் இருக்குது, இருந்தாலும் தாத்தாடா. நீயே முடிவு பண்ணு மச்சான், தாத்தாவா தலைவரான்னு. லக வேட்டையா ராஜா, வாட் அ ஃபிலிம். சூப்பர் படம் மச்சான். இதை போய் மிஸ் பண்ண பாத்தியாடா? ஆமாம் ஆமாம் மச்சான் 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 மச்சான்,
இந்த இடத்துல இருக்க வேணாம். வா 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 வா. இரு 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 மச்சான், மச்சான், வா. என்னடா ஆச்சு? என் பெரியப்பா பையன்டா சாவுக்கு வரமா படத்துக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சா என் தாத்தாவோட சேர்ந்து என்னையும் போச்சிருவாங்கடா. இதுக்கெல்லாமாடா போய் பயப்படுவாங்க? இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க மச்சான். நான் குரு இல்லைங்க. டேய் அதான் கண்டுபிடிச்சா கூப்பிடுறேன் திரும்பி பாரு. அவனே கண்டுபிடிக்கலாம், நீயே வாடா. நல்லா மாட்டிக்கணும் மச்சான். பயப்படாம போய் பேசுறா. உன்னை மாட்டி விட்டா அவனு தான் மாட்டுவான். ஆமா இல்ல, அவனும் ஊர்த்தனை சுத்தினா பாடுறா. அமாசா பாடுறா. வாடா. என்ன லுக்கு விடுற? சாவுக்கு போகாம இங்க என்ன பண்ற? ஏய், என்னடா ஓவரா பேசினுக்கிற? நீ யார் என்ன கேள்வி கேக்குது? நீயே வெளியே தானே சுத்தி நிக்கிற. உனக்கு ஏன் தர வேண்டும் கிஸ்தி? நீ என்ன மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. சைக்கிள் ரா. காதலே காதலே கண்ணு முன்னாடி போறியே, காதல கூட காதல தூவி போறியே, என் மூச்ச வாங்கி போறியே, என் பேச்ச எடுத்து போறியே, என்ன நித்திக்கு திணற புலம்ப விட்டு போறியே. இவன் பேச்சை கேட்டு எங்கள் அண்ணனை போகிற வரலாம் பட்டெக்ஸ் காட்டி சிரிக்கிற அளவுக்கு பங்கமாக கலாச்சி அமுச்சு விட்டேன். அவன் வீட்டில் போய் வத்தி வச்சிட்டான். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அசிங்கமாக திட்டி சாவுக்கே வராதரா சாப்பிட நான் ஏன்னு விட்டு போயிட்டாங்க. சோறு கூட செஞ்சு வைக்கல மச்சான். ஓ, அதனால நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? சரி, அதை விடு மச்சான். யாரா அந்த பொண்ணு? எப்படிரா இருந்தா? ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு வெண்ணிலாவ வந்தாலே, இனி டெய்லி நைட் ஸ்லீப் அதான் எடுக்க போறாளே. ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு வெண்ணிலாவ வந்தாலே, இனி டெய்லி நைட் ஸ்லீப் அதான் எடுக்க போறாளே. ஆஃப்டர்நூன்ல செடி என்ன காட்டன் கேண்டியா மாத்திட்டாலே. ரவுடி பையன் ஹாட்டுக்குள்ள ரஹ்மன் சொன்ன போட்டுட்டாலே. ஒத்த ரூபா ஐச போல என் ஹாட்டா வரைய வச்சுட்டாலே. ஒத்த பார்வை பார்த்துட்டு பறவையா பறந்து போயிட்டாலே. பொன்னிச்சேரி பார்டர் உள்ள பாரிஸ் போல வராலே. ராண்டி ஆட்டம் மாம நிற்கிறார் கையோ போட்டுட்டு போறாளே. காதல் கல்லியே முத்து மல்லியே மனச கிள்ளியே தள்ளியே. ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு வெண்ணிலாவ வந்தாலே. இனி டெய்லி நைட் ஸ்லீப் அதான் கேட்க போறாளே. மச்சான், என்ன? பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர்ரா. உட்கார் உட்கார் உட்கார். சொல்லு மச்சான், அந்த பொண்ணு பேர் லைலா. அவள் அண்ணாமலை ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அவளை நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி அவளோட டியூஷனில் போய் கரெக்ட் பண்ணுறது தான். சூப்பர் மச்சி. ஏன்டா டேய், இந்த ஆர்வத்தை எனக்கு படிக்கிறதுல காமிச்சிருக்கியாடா? ஆடப்போட கழுதைக்கு தெரியுமா காதலின் அருமை? இப்படியே 2 பேர் பேசி செருப்படி வாங்க போறீங்க அவனை பாரு. விட்றா. இப்போ என்ன பிளான் அதை சொல்றா. இப்போ பிளான் என்னன்னா, அந்த பொண்ணை அந்த டியூஷன் உள்ள போய் தான் நீ உஷார் பண்ண முடியும். டேய், டியூஷன் ஒரு போய் தூக்குறது ரொம்ப பழசுடா. இதை விட புதுசா வேணா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போய் தானே அவளை தூக்கிட்டு வரணும். அதுக்கு பேரு கிட்னாப்பிங்டா. இல்லடா, அதை விட புதுசா வேணா அந்த பொண்ணு வாய் உள்ள கையை விட்டா வீடை தப்பிச்சு தானே எடுக்கணும். சரி விடு, நான் எதுவுமே சொல்லல. மச்சான், நாளைக்கு நம்ம 2 பேர் போயிட்டு டியூஷன்ல ஜாயின் பண்றோம். ரெடியா இரு. தென் ஏய், எங்கடா இன்னும் யாரை காணோம்? பறக்காத மச்சான். சாரே வந்துட்டாரா? வந்துட்டானா அவன்? Morning, sir. உட்காருங்க.
சாயந்தரம் 6 மணிக்கு ஷாரே வந்துட்டாரா, இன்னும் எங்கடா ஆளை காணும். மறக்காத மச்சான். மச்சான் ஏதோ தப்பா இருக்குடா, என் ஆளை விடு. ஒரு பொண்ணை கூட காணும். அலையாதடா. அலைகிறனா சிறு பாலிட்டி பொண்ணு. டேய் சும்மா இருங்கடா, சார் பேசுறது ஒன்றும் புரியல. இவன் என்னடா கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறான். இரு வர ப்ரோ. ஏன் ப்ரோ எந்த பொண்ணுமே ஒன்று வரல? இது பாய்ஸ் ஒன்லி டியூஷன் தல. பாய்ஸ் ஒன்லி டியூஷன் வந்துட்டோம். நம்ம பாய்ஸ் தானே மச்சான். டேய் உரா, என்ன கொஞ்சம் பேச. வாசன வாய மூடு. ஏய் இப்போ என்ன சொல்ல, தமிழ் சொல்லு நீ. இப்போ யார் என்ன சொன்னு கெட்டவதெல்லாம் பேசினுக்கிற நீ. சரி விடு. இப்போ என்ன நடந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா மச்சான்? நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு படிக்கிற டியூஷனுக்கு எதில் இருக்கிற டியூஷன் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதனால தாங்க ஜாயின் பண்ணோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எப்படி அவகிட்ட பேசுறது? மச்சான் அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. நீ ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு லவ் லெட்டர் எழுது. அந்த பொண்ணு படிக்கிற டியூஷனில் ஒரு ஜூனியர் பையன் படிக்கிறான், ஸ்மால் பாய். அவன் பேர் கூட சின்ன தம்பி. நீ என்ன பண்ண, அந்த லவ் லெட்டர் அவன்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து போய் கொடுக்க சொல்லிடு. ஐடியா ஓகேவா? டேய் எங்கடா சின்ன தம்பி? டேய் எங்கடா அந்த சின்ன தம்பி? சின்ன தம்பி தெரியலையாப்பா? இல்லையா? இங்க பாருங்க தல, தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேணா. நாங்க இங்க லவ் லெட்டர்லாம் எதுவும் கொடுக்க வரல. இங்க ஒரு பைக்கில் தயிர் சாதம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அது வாங்க தான் வந்தோம். ஓகேவா? டேய் நீ ஏன் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? இவன் தானே சின்ன தம்பி. சின்ன தம்பியா? இவனுக்கு பிறந்தோடனே இந்த பேர் வச்சிட்டாங்களா? டேய் சும்மாறா, ஃபர்ஸ்ட் அந்த லெட்டரை கொடுடா. சரி, எனக்கு வர வேண்டியது எங்க? பவர் ரேஞ்சர்ஸ் கார்டு. சரி ஓகே. சும்மா நம்மளை விட தாடி அதிகமாக வச்சுக்கிறான். டேய் மறக்காம அந்த லெட்டர் லைலா கையில கொடுத்துறா. யார் கொடுத்தா? தெரியாது. என்ன இவன் பாட்டுக்கு வந்து ஏதோ லெட்டர் கொடுத்துட்டு போறான். ஆமா, லெட்டர்ல என்ன எழுதிருக்க? இன்னும் ஒரு நாள் பார்த்தேன், வானத்துல இருந்து பூ கொட்டுறப்போ மேகத்துல மிதந்து வர தேவதை மாதிரி ஸ்லோ மோஷன்ல என் கண்ணு முன்னாடி நடந்து போனேன். ஒரு செகண்ட் என்னை திரும்பி பார்த்தேன். சும்மா 1000 ஆணியை எடுத்து என் அடி நெஞ்சில் குத்துற மாதிரி ஒரு ஃபீல். பட் நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லணும்னு தோணுது இல்லைங்களா? அடுத்த லெட்டர்ல இன்னும் சொல்றேன். ஆமா, லெட்டர்ல உன் பேர் என்ன எழுதுனா? மஜ்னு. நடாச்சு லைலா கிட்ட லெட்டர் கொடுத்தியே, ஏதாவது சொன்னாலா? எதுவும் சொல்லலை, ஆனால் படித்து முடிச்சுட்டு சிரிச்சாங்க. அவ்வளோதான்டா, கிரீன் சிக்னல் போட்டாங்கடா. இனிமே ஒருத்த வண்டி நிறுத்தவே மாட்டான்டா. இருக்குதான் எறா அடுத்த லெட்டரை. வாங்கி போறியே, என் பேச்சை எடுத்து போறியே, என்ன முத்திக்கு வேற புலம்ப விட்டு போறியே. 5வது லெட்ரு. இன்னும் 2 லெட்டரில் எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேவா? டேய் தம்பி, நீ தான் லைலாக்கு லெட்டர் கொடுக்குறதா? மச்சான் யாரும் காம்படிஷன் நினைக்கிறேன், அங்கேற்ற மெயின்டைன் பண்ணி. இப்போ பாரு. ஆமாம், என்ன இப்போ? லைலா என் தங்கச்சி. ஐயோ அண்ணா, நம்ம மட்டும் முடிச்சிருவானுங்க. ஏதோ எழுதுற மாதிரி சமாளிப்போம். குரு லவ்ஸ் குபேரன். ஐயோ ஆம்பளை பேரா வருது, குபேரி. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி மண்டபத்தை பார்த்தேன், ஒரு 2 காலையும் வெட்டி உன் காலை சொல்லிடுவேன். பார்த்துருந்துப்பா.
மச்சான் ஒரு அடியாவது அடிச்சிருக்கலாம்டா அவனை நீ. அவனை அடிச்சிருப்பான் நானு. இவன் ஆள் அண்ணனா போயிட்டானேங்கிறதுக்காக தான் விட்டு வந்துட்டேன். அது இல்லைடா, அடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னும் லவ்வே ஓகே ஆகல. அதுக்குள்ளே எதுக்கு அவனை நடிச்சு தேவையில்லாமல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்கல. ஆனா அவனை அடிச்சிருப்பான் நானு. இவன் ஆள் அண்ணனா போயிட்டான். டேய் சும்மாறா. சொல்லு மச்சான், நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? 5 லெட்டர் கொடுத்துட்டேன், இன்னும் 2 லெட்டர் தான் கொடுக்கணும். எப்படியும் அந்த 2 லெட்டரில் என் லவ் சொல்லி நேரில் மீட் பண்ணுறவன். அது வரைக்கும் அவன் அண்ணன்கிட்ட மாட்டாமல் இருந்தால் போதும். இப்போ எப்படி நீ அந்த லெட்டரை கொடுக்க போற? சின்ன தம்பிகிட்ட கொடுத்து தான் லெட்டர் கொடுக்க போகிறேன். என்ன அந்த தெருவில் கொடுக்காம ஒரு 2 தெரு முன்னாடியே அவன்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்ப போகிறேன். அவள் தான். பட் இருந்தாலும் அவன் மேலே கை வச்சிருக்கூடாதுரா. ஏய், அவனை அடிச்சிருப்பான் நானு. என்ன பண்றது, இவன் ஆள் அண்ணனா போயிட்டானே. இந்தா புடி 6வது லெட்ரு. ஏய், உன் ஆளுக்கு எத்தனை அண்ணனுக்கு தாண்டா? சரிடா. யாரா நீங்க எங்க ஏரியாக்குள்ள புதுசா வந்து லெட்டர்லாம் கொடுத்து விட பாக்குறீங்க? எந்த பொண்ணு உஷார் பண்ண பாக்குறீங்க? தலை, நான் லைலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நேற்று அந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கும்போது அந்த ஏரியாவில் அவனால் ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஏரியாவில் லெட்டர் கொடுத்துலாமேன்னு வந்தோம். யாருப்பா அந்த லைலா? எல்எம் டியூஷன்ல படிக்கிறல அந்த லைலாவா? ஆமாம். ஓ, அது என் மச்சான் லவ் பண்ற பொண்ணாச்சு. டபுள் சைடா? ஒன் சைடு தான். அப்புறம் என்ன பிரதர், நானும் ட்ரை தானே பண்றேன். ட்ரை பண்ற உரிமை கிடையாதுலாம் யாரும் சொல்ல முடியாது பிரதர். நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அது எங்க ஏரியால வந்து பண்ணக்கூடாது. சொல்றது ஓசுவாரு, இந்த உப்பிலேயே ஊர்காலியா சண்டை வர. தலை, நாளையிலேருந்து இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். இப்போதைக்கு அந்த லெட்டர் மட்டும் தாங்களா? டேய் புறா, வேற லெட்டர் எழுதிக்கலாம்டா. டேய் சும்மாடா, திரும்ப அதே ஃபுல்லாக எழுத வராதா? முதல்ல அந்த லெட்டர் வாங்கடா. தலை, இந்த லெட்டர் மட்டும் கொடுங்க தலை. இனிமே இந்த ஏரியா பக்கமே வர மாட்டோம். ஏய், ஃபர்ஸ்ட் என் ஏரியா விட்டு வெளில போங்கடா. ஏய், நான் தான் பேசிக்கிறேன்ல, உனக்கு இது தேவையா? டேய், நீங்க என்ன சிரிச்சுக்கிறீங்க? இதுங்கடா லெட்டர் கேஸ் போடுறோம்டா. என்ன ப்ரோ, தங்கச்சி இருக்கிறது இந்த மிரட்டுறீங்களா? ஏய், உங்களுக்கு அவ்வளோதான்டா மரியாதை. ஏய் சும்மாடா, நான் தான் பேசுனுங்கிறேன்ல, நீ வேற ஏன்டா? ஏய், உங்களுக்கு என்ன தானே பிரச்சனை இப்போ? இங்கே பேர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லெட்டர் வேணும், நான் அதை தரணும். இப்போ என்ன பண்ண அந்த லெட்டர் தருவதில்ல? சரி, ஒன்று பண்ணலாம். ஒரு ஃபைட் ஒன்று வச்சுக்கலாம். நீ ஜெயிச்சினா இந்த லெட்டர் உனக்கு. ஒருவேளை நான் ஜெயிச்சினா இந்த லெட்டர் எடுத்து போய் இவன் பேர் போட்ட மாதிரி நான் எடுத்து போய் கொடுக்க சொல்லுவேன். ஓகேவா? யோ, அநியாயம் பண்ணாதயா. லெட்டர் வேணுமா வேணாமா? ஒத்துக்க மச்சான். அவனுங்க சைடு 2 பேரு, நம்ம சைடு 2 பேரு. ஒத்தைக்கு ஒத்த, ரெட்டைக்கு ரெட்டை. நம்ம சைடு 3 பேர்ல சின்ன தம்பி இருக்கானே. மச்சான், அவன் குழந்தைடா. சரி ஓகே, எங்க ஃபைட்டு? அப்ப ஃபைட்டு. மொத்தம் 5 மேட்ச், 3 மேட்ச் ஜெயிக்கிறவன் வின்னு. ரூல்ஸ் தெரியும்ல, ஒரு மேட்சுக்கு ஒரு ஃபிளிப்பு தான். அதே மாதிரி மொத்த பெண்ணும் வெளியே போனா தான் அவுட்டு. ஓகே. தேங்க்ஸ் தல தந்ததுக்கு. இன்னும் ஒரு மேட்ச் தான். லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும். இதுல மூடி லூஸா இருக்குமேடா. சொல்றேன்ல. சரி. மச்சான்,
நான் மச்சான் லாஸ்ட் ஆமாண்டா இப்போ தான் முடித்தேன். இந்த லெட்டர் தான் சேஃபாக கொடுக்கணும், நோட்டில் வச்சு தான் தரணும். சரி நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. ஓகேடா. என்னடா அவன்கிட்ட சொல்லிட்டியா? இப்போ வேணாம், சொல்லுவோம், டைம் வரட்டும். இன்னும் டைம் ஆயிடுச்சு. இந்த வரைக்கும் நோட்டு சீக்கிரமாக போய் கொடுக்கணும். நோட்டை லைலா கிட்ட கொடுத்துரு. ரோஸ் இது இப்போ இல்லை, அப்புறம். நான் மாமா லெட்டர் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்டா. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது உன் லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து ஆஃபில் எக்ஸாம் வச்சான். ஃபஸ்ட்டு மேக்ஸ் எக்ஸாமு செம்ம கடுப்பு, ஒன்றுமே படிக்கல, உன் கூட தான் சுற்றின்னு இருந்தேன். அதனால் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஆல் டியூஷன் சார் தான் எடுக்கிறாராம். அதனால் உன் ஆள்கிட்ட சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டா நல்லாயிருக்கும் மச்சான். அதுக்கு ஒரு லெட்டர் கூட நோட்டில் எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மச்சான், கொஸ்டின் பேப்பர் கேட்டு. அதை மட்டும் நீ அவர்கிட்ட கொடுத்தனா நல்லாயிருக்கும். சரி ஃபஸ்ட்டு லவ் ஓகே ஆகட்டும், அப்புறமா கொஸ்டின் பேப்பர் கேட்டு லெட்டர்லாம் கொடுத்துக்கலாம். ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னடா சின்ன தம்பி வரான்? ஆமாம், என்ன வரான்? எதுக்கு வரேன்னு தெரியலையே. அக்கா நோட்டை திருப்பி கொடுத்து விட்டாங்க. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் தெரியல, குத்து விட்டாங்க அவ்வளோதான். என்னன்னு தெரியல, எதுக்கு நோட்டை திரும்ப கொடுத்து விட்டாங்க? டேய் இது ஏன் நோட்ரா? குரு தமாஸ்னு பேர் எழுதி இருப்பாரு. இதுக்கு தண்டா கொஸ்டின் பேப்பர் வேணும்னு லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். என்னடா சொல்ற? ஷோ, எனக்கு மட்டும் ஏன்டா இப்பெல்லாம் நடக்குதோ? நான் சொல்கிறேன்ப்பா. யாராது? ஷோ, இவங்க வேற நடவன் தெரியாமல் வந்துடுறானுங்க. உங்களை தான் இந்த ஏரியா பக்கே பார்க்கணும் சொல்லியிருக்கல. அண்ணா நீங்கள் திரும்பி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதுக்குள்ள நாங்கள் போயிருக்கோம். சும்மாரா அண்ணா, இனிமேல் நீங்களே கூப்பிட்டா இந்த பக்கம்லாம் வரமாட்டோம், எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்க. தம்பி வார்னிங்லாம் ஒரு வாட்டி தான்ப்பா. டேய் போய் அவனை நம்ம இடத்துக்கு எடுத்துருவாங்க. ஏய் ஃப்ரெண்ட்ல வா. உங்க என்னென்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்டில் வர சொன்னீங்க. உன்னை நான் அந்த ஏரியா பக்கம் பார்க்கணும் சொன்னேன்னா இல்லையா? ஆமாண்ணா. அதை மீறி என் தங்கச்சி நீ லெட்டர் கொடுக்க வந்திருக்கேண்ணா, உன்னை என்ன பண்ணலாம்? நான் இனிமேல் உன் தங்கச்சி பண்ணி சத்தியமாக வரமாட்டேண்ணா, எல்லாம் முடிஞ்சு. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை விட்டேண்ணா, இனிமேல் வாழ்க்கை முழுக்க நான் பார்க்கவே மாட்டேன். டேய் லாஸ்ட்டு வார்னிங் உனக்கு, உன் ஃப்ரெண்டை கொண்டு கிளம்புடா. சரி ஓகேண்ணா. ஆனால் ஒரே ஒரு டவுட்டுண்ணா. இன்னி நம்ம ஃபன் பண்ண போகிறோம். நீங்கள் உண்மையிலே காலேஜ் தான் படிக்கிறீங்களாண்ணா? ஏன்டா? இல்லை 2 அடி தான் இருக்கிறீங்க, அதனால தான் கேட்குறேன். கொஞ்சம் கிட்டவா. இப்போ தெரியுதா என் சைஸை பற்றி? டேய் வாங்கடா போகலாம். எதுக்குண்ணா என் ஃப்ரெண்ட் ஆச்சு? ஓ கேள்விலாம் கேட்குறான்டா சாரு. எதுக்குண்ணா ஆச்சு? நீ கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, பார்த்துக்கிறேன். என்ன தம்பி வாங்கினது பத்தலையா உனக்கு? எதுக்குடா ஆச்சு? எது டாவா? என்ன தம்பி பேசலாம் மாறுது? எதுக்குடா ஆச்சாம்? என்னது? தோ வாய் அடிச்சு உடைக்கிறேன் பாரு. என்னடா அவன் அடிக்கிறான்? நீ போய் கட்டி ஏற்றணும். இங்கே பாரு, இதுக்கு மேலே உன் தங்கச்சி பிள்ளை நான் வரமாட்டேன். ஆனால் நீ இந்த மாதிரி சீன் போட்டு சுற்றுறது இந்த வாட்டி பார்த்தேன். நீ சொன்னதே தான் உனக்கும் புரிஞ்சுதா? என் ஃப்ரெண்டு மேலே கேள்விக்கிறீங்க,
வாய் வாய் செத்துடி. ஏன்டா அவன் அண்ணன் அடிச்ச? டேய் அவன் இவன் அடிச்சான்டா. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இது சொதப்பிக்கிச்சுடா. எதை வச்சு நீ சொல்ற? ஏன்டா டேய், மொதல் 6 லெட்டர்ல அந்த பொண்ணு நல்ல ஹைப் ஏற்றி வச்சுட்டு 7வது லெட்டர்ல லவ்வ சொல்லாம கொஸ்டின் பேப்பர் வேணும்னு கேட்டிருக்கேன். அப்ப அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம்? இவன் கொஸ்டின் பேப்பர் தான் இவ்வளவு சீன் போட்டிருக்கான்னு நினைச்சிருக்காது. இன்னொரு லெட்டர் எழுதிட்டா அவ்வளவுதான். டேய் அவ அண்ணனை வேற அடிச்சிருக்கேன்டா. உனக்கு புரியுதா இல்ல? இப்படி போனா அப்படி மாட்டுவேன், அப்படி போனா இப்படி மாட்டுவேன். இது அவள்தான் முடிஞ்சு விட்டுரு. மச்சான் விட்றா, நீ மூடு. சும்மா வேண்டாம் ஏன்டே கத்திட்டு இருக்கான். இவர் தான் சண்டை கோழி விஷயம் மாதிரி பறந்து பறந்து ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து என்ன திட்டுனுக்குறான்? ஆமாண்டா, எல்லாம் ஏன் தப்பு தான். சரி விட்ரா, ஊர்ல உனக்கு வேற என்ன பொண்ணா இல்ல? சரி விடு, இப்போ ஒன்றும் இல்லை. 9:30 மணிக்கு ஏஆர் ரஹ்மான் இச்சு போடுவாங்க. ஏதாவது பாட்டு கேட்டினா மைண்டு சரியாயிடும். வா போகலாம். இல்லைன்னா உனக்கு ஏதாச்சும் பாட்டு கேட்கணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணிக்கலாம். கவுந்து போன கப்பல் என் காதல் நான் ஜோடி தொலைஞ்சு செப்பல் உள்ள வலியலான காதல். கவுந்து போன கப்பல் என் காதல் நான் ஜோடி தொலைஞ்சு செப்பல் உள்ள வலியலான காதல். என் ஒரு நாள் அந்த கூப்பிடு போட்டான் ஹாஃபல் நாளே அது பால்ல செஞ்ச பாட்டல். உலகத்து தேனு என் கனவுல வந்த மானு இனி இல்லாவுள்ள சீனு. இட்ஸ் ஓவர் நவ் ஷீ இஸ் கான். அந்த சிம்பிளா இருந்த நானு இனி சிங்கிள் உலகத்து டோனு. அவங்க போன கப்பல் நான் பேரு தொலைஞ்சு ஸ்லிப்பரு. அவங்க போன கப்பல் நான் பேரு தொலைஞ்சு ஸ்லிப்பரு. அவ தேவலோகத்து என் கனவுல வந்தா இனி இல்லாவுள்ள. இட்ஸ் ஓவர் நவ் ஷீ இஸ் அட சிம்பிளா இருந்த நானு இனி சிங்கிள் உலகத்து டோனு. என் கனவுல வந்தா இனி இல்லாவுள்ள. இட்ஸ் ஓவர் நவ் ஷீ இஸ் அட சிம்பிளா இருந்த நானு இனி சிங்கிள் உலகத்து டோனு. ஓ அப்ப அவள் தானா? கதை முடிஞ்சா? ஃபுல்லா கேளு. டேய் ஏந்துடுறா. டேய் டேய் ஏந்துடா. டேய் 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 ஏந்து தொலை. என்னடா? டேய் அவ கொடுத்த நோட்டை ஓபன் பண்ணியே பார்க்கலையாடா நீ? அதை ஓப்பன் வர பண்றாங்களா? போடாங்க. டேய் அந்த பொண்ணு நோட்ல கொஸ்டின் பேப்பர் வச்சு அனுப்பிச்சிருக்காடா. என்னடா சொல்ற? ஏதோ எழுதிருக்காடா. இங்க பாரு. உன் மனசுல கொஸ்டின் பேப்பரை தாண்டி நானும் கொஞ்சம் இருந்தேன்னா நாளைக்கு காலைல என்ன பாக்குறதுக்கு பாரதி ஸ்ட்ரீட் 2nd கிளாஸுக்கு 8 மணிக்கு வா. மச்சான் நல்ல சான்ஸ். மணி 7:30 தான் ஆகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பு. பா டைம்குள்ள வந்துட்டோம். இங்கதான் இருக்கா. மொதல் டைம் போட்டு நிறைய கஷ்டம் போட்டிருக்கா. லைலா? மஜ்னு? ஆஹா ஸ்ரீ. ஓ ஸ்ரீ என்கிற மஜ்னு. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம் சாரி. ஆக்சுவலி அது அண்ணன் தெரிஞ்சும் அன்னைக்கு அவனை அடிச்சிட்டேன். அதுக்கு தான் சாரி சொல்லணும். அண்ணனா? ஓ அந்த பைத்தியமா? அவன் என் அண்ணலாம் இல்லை, அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவ என்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான். அதனால அவனே என்னை தங்கச்சியாக ஃபீல் பண்ணி என் பின்னாடி சுற்றி என்னை லவ் பண்ணுறவங்க கிட்டலாம் சண்டை வாங்கி சுற்றிட்டு இருக்கான். அவன் என் அண்ணலாம் இல்லை. ஓ அப்போ உன் அண்ணன் இல்லையா? இல்லை இல்லை. அப்போ ஓகே. சரி நீ ஏதோ பேசணும்னு சொன்னி, என்ன விஷயம்? சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்தேன். ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். ஆனால் உன்னோட முகம் ஒரு மாதிரி என் மனசுக்குள்ளேயே பதிஞ்சிருச்சு. 2 நாளாக உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் யாரை பார்த்தும் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது தான் நீ என்னை தேடி வந்து லெட்டர் கொடுத்த. மஜ்னுவா என்கிட்ட வந்த. நீ கொடுத்த எல்லா லெட்டரையும் ரசித்தேன். ஏதோ புதுசாக ஃபீல் ஆச்சு. ஏன் எதுக்குன்னு ரீசன்லாம் தெரியல. என்னன்னு தெரியாமல் இருக்கிறனால தான் இது நல்லா இருக்கு போல. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்ததில்லை, ஆனால் இப்போ வந்துருச்சு.
ஐ திங்க் ஐ லவ் யூ. சூப்பர் மாமா, அந்த பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. மாஸ் தான். ஒரு நிமிஷம், அம்மா பேர் லைலா இல்லையே? சொல்கிறேன். எது சொல்றியா? என்ன மாமா இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டு இருக்க? அப்போ லைலா யாரு? இது என்ன கதை? இது எனக்கு இல்லை, இது யாருக்குமே தெரியாது இந்த கதை. யார் இந்த லைலா? என்ன ஆச்சு சொல்லு. நீயும் என்ன லவ் பண்றதானே? சொல்றேன். ஆக்ஷன். ஆக்ஷன். ஒரு நிமிஷம் நான் பேச விடுறான். கையை தட்டி விடணும்டா. அதான் சொன்ன, நீ வந்து கையை தட்டி பேச விடுறா என்ன அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ரைட்டா இல்ல, கட் பண்ண சொல்லவே இல்ல. கட். ஆக்ஷன். பேச கேட்டு எங்க அண்ணனை எல்லாம் பேனக்ல பண்ணி தெரியற நான் குதித்தா அப்ப லைட்டா இறங்கிக்கோ. ஆக்ஷன். மாட்டிக்கிட்டேன்டா. போய் பேச உன்னை மாட்டி விட்டு அவனும் தான் மாட்டுவான். ஆமால, அவனும் ஊதன சுத்தி இருக்கான். அப்ப நான் காட்டுறேன்டா மாசு. என்ன பாரு, பின்னாடி திரும்பி பாரு. ஆக்ஷன். ஆக்ஷன். ஒண்ணு பண்ணு. கேமரா பாத்து. மொத்தம் 5 மேட்ச், 3 மேட்ச் வந்து உங்களுக்கு அந்த ஏரியா பக்கம் பார்க்கலாம் சொல்லிருக்கேன். நீங்க பார்க்க மாட்டீங்க, எனக்கு கேப்ல ஓடிடும். ப்ரோ இது கட் பண்ணி. மறுபடியும் அதே மாதிரி பண்ணு. இல்ல பண்ணு. முடி நல்லா இல்ல. இல்லடா விரிச்சு விட்டு ஒண்ணு பண்ணல. அதான் நீ இல்லன்னு தெரியும். இங்க வா. ஓகே. எப்படி புரியுதா? இப்படி வந்து கைய முறுக்கவும் அப்படியே இங்கே திரும்பி சுத்தி. சரி ஓகே, நீ வா. கமான். என்னது? ஃப்ரண்ட்ல வரணுமா? ஓகே போடுறா. நீங்க நடக்க ஆரம்பிங்க. போடுறா. மொத்தம் 5 மேட்ச், 3 மேட்ச் ஜெயிக்கிறவன் தான் வின்னு. ரூல்ஸ் தெரியும்ல? அதுக்கும் ஒரு ஐடியா. அதாவது அந்த பண்டு படிக்க. அந்த பண்டா. ஆக்ஷன்.